வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். மினி காஜா. இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு கையில் பிடிச்ச நிற்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு சாஃப்டான மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ அதுக்குள்ளே சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு ஜீனி. இது ரெண்டும் நல்லா கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். சுகர் கரைஞ்சி 5 நிமிஷம் கொதிக்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கம்பி பதம் வரணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொதித்து 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம காஜாவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு லேசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா லேசாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இது மேலே கொஞ்சமாக எண்ணெயும் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மடிப்பாக கிடைக்கும். அதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு மேலே இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட்டாக அந்த அளவுக்கு நம்ம அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம். இதில் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா நம்மளோட மினி காஜா ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும், ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணணுன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வந்தோம்னா நம்ம எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு சுகர் சிரப்பில் போட்டுடலாம். அவ்வளோதான், இது ஒரு 1 நிமிஷம் சுகர் சிரப்பில் ஊறினோன்னா நம்ம எடுத்து தனியாக வச்சு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட காஜா ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.